வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது கரிசலாங்கண்ணி கீரை என்னும் தெய்வீக மூலிகையை பற்றி. இதை தெய்வீக மூலிகை என்று அழைத்தவரும் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. மிகப்பெரிய மகான், தெய்வீகமானவர். அருட்பிரகாச வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகளாரே இதை தெய்வீக மூலிகை என்று அழைத்தார். கரிசலாங்கண்ணி கீரையை அவ்வாறு அவர் அழைத்ததற்கான காரணம், இது வெறும் உடம்பு பலத்தை மட்டும் அதிகப்படுத்துறது கிடையாது, நம்மளுடைய அறிவாற்றலையும் அதிகரிக்கிறது, ஆயுளையும் அதிகரிக்கிறது, அதோடு அழகையும் அதிகரிக்கிறது. அழகு இருந்தா இருக்கலாம், இல்லாம போகலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும்ல. கரிசலாங்கண்ணி கீரை அதை மிக சிறப்பா பண்றது. இப்போ நம்ம உடலுக்கு நோய் எப்போ வரும்னா, எப்போ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் குறையிறதோ அப்போ வியாதி ஈஸியா வந்துடும். கரிசலாங்கண்ணி கீரை என்ன பண்ணும், நம்ம உடம்புல இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நல்லா மெயின்டைன் பண்றது, நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய இராணுவ வீரர்களை அதிகரிக்கும் பணியை கரிசலாங்கண்ணி கீரை நன்றாக செய்கிறது. ரொம்ப முக்கியமாக உள் உடம்புக்கு கரிசலாங்கண்ணி கீரை ஒரு சோப்பு. எப்படின்னா, இப்போ நம்மளுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும்னா உடம்பும் கொஞ்சமாவது தூய்மையாக இருக்கணும்ல. நம்மளுடைய வெளி உடம்பை தூய்மையாக வச்சுக்கிறது மட்டும்தான் தூய்மைன்னு நினைக்கிறோம். ஆனால் மனித உள்ளுடலுக்குள்ள எவ்வளோ தேவையில்லாத வேண்டாத விஷ நீர்கள் இருக்கு, நாற்றமடிக்கும் பல விஷயங்கள் இருக்கு. இந்த கரிசலாங்கண்ணி கீரை என்ன பண்ணும், அந்த மாதிரி மனித உடலுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, உள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றும் பணியை கரிசலாங்கண்ணி கீரை செய்கிறது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வராமலையும் தடுக்கிறது. ரொம்ப முக்கியமாக நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற நச்சு பொருட்கள், தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றும் பணியையும் கரிசலாங்கண்ணி கீரை சிறப்பாக செய்கிறது. கரிசலாங்கண்ணி கீரை தேள், பாம்பு முதலான விஷம், ரொம்ப மோசமான விஷயங்களுக்கு கூட மருந்தாக சித்த மருத்துவர்களால், ஆயுர்வேத மருத்துவர்களால் பயன்படுத்தப்படுறது. இது மூல நோய்க்கும் மருந்து, காமாலை நோய்களுக்கும் மருந்தா பயன்படுறது. அதை தவிர்த்து கரிசலாங்கண்ணியை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, கேன்சருக்கு இது தி பெஸ்ட் மெடிசன். புற்றுநோய் கிருமியை அழிக்கும் யமன் கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி கீரைன்னு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கூகுளில் துளசி கியூர்ஸ் கேன்சர்னு போட்டு பாருங்கள், TULSI துளசி கியூர்ஸ் கேன்சர்னு போட்டு பாருங்கள். NDTVலேருந்து ஆரம்பித்து பல டிவி ரிப்போர்ட்டு, பல பெரிய நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் சம்மந்தமாக பார்க்கலாம். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு பெரிய தாமிர பாத்திரம், அதாவது காப்பர் வெசலில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ, 2 லிட்டரோ 3 லிட்டரோ அந்த தண்ணியை அதில் நிரப்பி, துளசியை அதில் கிள்ளி போடக்கூடாது, அள்ளி போடணும், நிறையா போடணும். அப்படி போட்டு உங்களுக்கு தாகம் எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் அந்த துளசி தண்ணியை மட்டுமே ஒரு 48 நாள் குடிச்சுன்னு வரணும். அப்படி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கேன்சர் காணாமல் போயிடும். ரொம்ப முத்தின ஸ்டேஜ் போனால் அது க்யூர் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் ஆரம்பத்திலேயே இதை பண்ணுறது தி பெஸ்ட். அதை தவிர்த்து கரிசலாங்கண்ணி கீரையும் கூடுதலாக சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையை மன்னர்களோட அனுமதி இல்லாமல் பயிரிடக்கூடாது என்று பல்லவர் காலத்தில் ஒரு சட்டமே இருந்துதான். இன்னைக்கு சந்திர மரம், செம்மரத்துக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை அன்று கரிசலாங்கண்ணி கீரைக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ அதோட வேல்யூ என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டால் தீரக்கூடிய நோய்கள் நம்ம முதலேருந்து மறுபடியும் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உடம்புல இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தியாக்குறது, அதனால எந்த நோயுமே கிட்ட வராது. இதை நம்ம தினமும் அளவோடு சேர்த்துட்டோம்னா, வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இதை சேர்த்துட்டா கூட போகிறோம். ரொம்ப முக்கியமாக கேன்சர் நோய்க்கு கரிசலாங்கண்ணி கீரை ஒரு யமன். அதை தவிர்த்து மூல நோய், காமாலை நோய்களுக்கும் கரிசலாங்கண்ணி கீரை மிக சிறந்த மருந்து. நம்மளுடைய முடி அழகு, தோல் அழகெல்லாம் நல்லா பராமரிக்கும். அதுலேயும் குறிப்பாக கரிசலாங்கண்ணி கீரையில் மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணி, வெள்ளை நிற கரிசலாங்கண்ணின்னு 2 இருக்குங்க. மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணிக்கும் வெள்ளை நிற கரிசலாங்கண்ணிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, 2த்துலேயுமே விட்டமின் AC இருக்குது, 2த்துலேயுமே சுண்ணாம்பு சத்து, மாவு சத்துலாம் இருக்குது, 2த்துலேயுமே ஆற்றல் மிகு உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணியில் தங்க சத்து அதிகம், வெள்ளை நிற கரிசலாங்கண்ணியில் இரும்பு சத்து அதிகம். வெள்ளை நிற கரிசலாங்கண்ணி கொஞ்சம் காரமாக இருக்கும், நெய்யில் வதக்கினா காரம் போயிடும். மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணி கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். நடிகர்களில் எம்ஜிஆர் சும்மா தகன்னு தங்கம் மாதிரி மின்னினார்ல, அவரோட அழகுக்கு காரணம் தங்கத்தை பவுடராக்கி அவர் தங்க புஷ்பம் சாப்பிட்டாராம். அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. முதல்ல எல்லாராலையும் அந்த மாதிரி தங்கத்தை பவுடராக்கிலாம் சாப்பிட முடியுமா? முடியாது. கரிசலாங்கண்ணி ஏழைகளின் தங்க புஷ்பமா. மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணியை
ஒரு மனிதர் அதிகம் சாப்பிட்டா, தங்க புஷ்பம் சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த மஞ்சள் நிற கரிசலாங்கண்ணி மூலியமா கிடைக்குமா. இத்தகைய அதீத பயன் தரக்கூடிய தெய்வீக மூலிகையை நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மளுடைய ஆயுளையும் அதிகரிக்கிறது. அது முக்கியமான விஷயம். அப்புறம் நம்மளுடைய அறிவாற்றலையும் அதிகரிக்கிறது, ஆரோக்கியத்தையும் தருது, அழகியும் தருது, எந்த நோயும் நம்ம உடம்ப அண்ட விடாம தடுக்கிறது. இவ்வளவு அற்புதமான அதீத ஆற்றல் வாய்ந்த இந்த தெய்வீக மூலிகையை அனைவரும் சாப்பிட்டு பயன் பெறுங்கள். நான் இப்போ வெளியூர் போகிறேன். வர சனிக்கிழமையிலேருந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணுவேன். வரும் சனி ஞாயிறிலிருந்து மீண்டும் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.